காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கடந்த வாரம் அசாம் மாநிலத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பார்பெட்டா மாவட்டத்தில் உள்ள கோவிலுக்கு சென்ற தன்னை உள்ளே செல்ல விடாமல் RSS காரர்களும் பாரதிய ஜனதா கட்சியினரும் தடுத்ததாக டெல்லியில் திங்களன்று ராகுல் புகார் கூறினார். தன் முன்னே பெண்களை நிறுத்தி தன்னை கோவிலுக்குள் நுழைய விடாமல் செய்ததாக கூறிய ராகுல், தன்னை தடுக்க இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது எனவும் கேள்வி விடுத்தார். கேரளா முன்னாள் முதல்வர் சங்கரின் சிலை திறப்பு விழாவில் கேரள முதல்வர் உம்மன் சாண்டியை பங்கேற்க விடாமல் பிரதமர் மோடி தடுத்ததாக குற்றம் சாட்டிய ராகுல், இதன் மூலம் கேரள மக்களை பிரதமர் அவமதித்து விட்டதாகவும் சாடினார். இவ்விரு சம்பவங்களும் பிரதமர் மோடியின் மனநிலையை எடுத்துக்காட்டுவதாக கூறிய ராகுல், பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு போக்கிரித்தனத்தில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினார். I'd like to start with Kerala, where the Prime Minister of this country has insulted the people of Kerala. He has stopped our Chief Minister from going to a function. The Chief Minister of Kerala represents the people of Kerala. The Chief Minister of Kerala is the voice of the people of Kerala. And the Prime Minister has insulted that voice. I had gone to Assam, and when I went to Assam, I wanted to visit a temple. And at the temple, the RSS people, they stopped me from entering the temple. This is the way the BJP operates.